ஓகே. வணக்கம். ஸோ இன்றைக்கி ரொம்ப தப்பு நடக்குது. இன்னொன்று வந்து தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அன்றைக்கி கோயிலுக்கு திருவிழாவுக்கு பார்த்து அந்த பிள்ளை ஏற்றிட்டு வந்தேன். அவங்க வீட்டு அந்த அவங்கள பழக்கம். அவங்க அப்பா வந்து இது கோயிலில் தேவாரம் இதெல்லாம் படிப்பார். ஸோ அவங்க வீட்டு பக்கத்தில் அப்படியே போகும்போது சொன்னாங்க, ஒரு வயசானவங்களும் மருமகளும் அவங்களாம் இருந்தாங்க. புருஷன் பொண்டாட்டி மருமக டீச்சரு. அப்புறம் இந்த மாதிரி மாமா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது மாமா வந்து இறந்துட்டான். ஹெச்ஐவி வந்து கீழே வழியாக ரத்தம்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாவானு கொஞ்ச நாள் சென்று இவர் யார் வந்தார், அதுதான் டாக்டர் கேஜின்னு இடையில வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார். அப்போ அவர் வந்து கொடுக்கும்போது எல்லாத்தையும் எப்படி மாற்றிட்டாங்கன்னா, அவங்க பையன் வந்து நான் பார்த்ததே இல்லை, அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்று ஒன்று எல்லாமே வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. பசமரத்தில் கூட ராத்திரி பசர்மலை போடும்ல, அப்போ கூட இந்த தொங்க வீட்டில் வந்து சேவாய்க்கு இருக்கும்போது ஓகே கல்யாணம் பண்ணி வந்து ஒரு 4-5 மாதம்தான் வந்து நான் கல்யாணம் பண்ண வீட்டில் இருந்தேன். அதான் பையனை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து இவங்களே வம்பளுத்து விடுவாங்க, இவங்களே வேலைக்கு ஊற்றி விடுவாங்க. அப்புறம் நான் வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளமில் வந்து குளிச்சுட்டு படுத்துட்டுன்னா மருந்து போட்டு கூப்பிடுவாங்க, மலையில் கூப்பிடுவாங்க. எனக்கு விளங்காது. கதவு வந்து அந்த பட்டன் கதவு, அந்த பட்டன் கதவுனால என்னது செவுத்தில் அடித்து திருப்பி கற்றுக்கும்போது சாத்திடும். அப்போ லாக் பண்ணிக்க வர. அப்போ நானும் பாத்ரூம் போயிட்டு அவங்க கூப்பிட்ருக்காங்கன்னா எனக்கு விளங்கலை. எங்கள் மாமியார் கூப்பிட்டாங்களான்னு விளங்கலை, அடிச்சிக்கிச்சு. அடித்தோடனே இவங்க கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அன்றைக்கின்னு பார்த்து என் வீட்டுக்காரர் திடீர்னு வந்துட்டார். வந்தோடனே பாத்ரூம் போயிட்டு லைட்டாக திறந்து விட்டேன். அவங்க கூப்பிடும்போது கதவு சாத்தினுச்சு. இப்போ பாத்ரூம் போகிறப்ப நான் திறந்து விட்டேன். அப்புறம் ஆனால் விளங்குது, மழை நின்றனால எனக்கு விளங்குது. எனக்கு அது திறந்து வச்சு நான் பாத்ரூம் போகிறப்ப விளங்குது. அவங்க சொல்கிறாங்க, இந்தமாரி கூப்பிட மதிக்கவே மாட்டேதுடா. அவன் மதிக்காமல் வந்து அவ்வளோ நேரம் கூப்பிட்றேன், மதிக்கவே மாட்டேது. அங்கேருந்து வந்து இப்படி தான் அவங்க சொந்தமாக செய்யலை, இதை எடுத்து நடத்துகிறாங்க. இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்க, முஸ்லீம் பிரச்சனைனா முஸ்லீம் பிள்ளைங்கள என்னமோ செஞ்சானா, தமிழ் பிள்ளைங்கள என்னமோ செஞ்சானா, மலாய்க்கிற பிள்ளைங்கள என்னமோ செஞ்சானா, காப்பாற்றி ஒண்டி தான் விட்டுருக்கேன். நான் எதுவுமே செஞ்சதில்லை. அப்புறம் வந்து ஏசிட்டு அழுவ வந்தோடனே அழுவாத அடிச்சிடுவேன் அப்படின்னு. அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னாச்சுன்னா, அதான் நான் சொல்கிறேன், எப்படியோ வம்புழுக்க பார்ப்பாங்க, எப்படியோ ஏசுவாங்க. அதான் மழை பெஞ்சு இருந்துச்சு, கதவு சாத்திடுச்சு. அப்போ அவங்க கூப்பிடும்போது விளங்கலை, உண்மையாலே விளங்கலை. ஸோ எப்போதுமே என்னென்னமோ செஞ்சு வம்புழுக்க பார்ப்பாங்க. 4 மாதத்துக்கு 3 மாதத்துக்கிட்ட வம்புழுத்து பார்த்தா நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். இங்கே உள்ளது அங்கே சொல்ல மாட்டேன். அவங்க ஏதாச்சும் வந்து அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, பூலி பண்ணணும். அதாவது கொடுமைனா எப்படின்னா அம்மிக்கல் ஆட்டுறது, ஆட்டுக்கல் ஆட்டுறது. அப்புறம் 98 வந்து ஆனால் வெளியில் சொல்லுவாங்க, என்னது அம்மிக்கல் ஆட்டுனியா? ஆமாம், வடக்கி ஆட்ட சொன்னாங்க. இல்லையே, அவங்க வீட்டில் பாய்க்க மாட்டாங்களே, பிளாண்டட்டில் தான் அரைப்பாங்க. அப்படி வெளியாலும் பக்கத்தில் நேபர்ஸ் எல்லாமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க அடிக்கடி. என்ன உரலில் குத்துறாங்களா, என்ன மிளகாத்தூள் வேணால் அரைப்பாங்க மில்லில். ஆனால் இதெல்லாம் ஓவரு தான். பையனையோன்ட்ட கொடுத்துட்டாங்க, சேகரி புள்ளிய, கொழுந்தம் புள்ளிய, 4 வயசு பையனை கல்யாணம் பண்ணி 1 வாரத்துலேருந்து கொடுத்துட்டாங்க. அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் ஆட்டுறாங்கன்னா இல்லை, மிளகாத்தூள் வேணால் அரைப்பாங்க. அம்மிக்கல் வேணால் பைப்பாங்க, ஆனால் ஆட்டுக்கல் வந்து பிளேண்டர் தான் பைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்கானுங்க ஓவர். அந்த காலத்தில் மட்டும், அந்த காலம் மாதிரி 1920, 30 மாதிரி. ஸோ இதெல்லாம் செஞ்சால் வந்து அவங்களுக்கு வேண்டியதே ஒரு கொன்றை கல்யாணம். அதாவது நாங்கள் வருத்தோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு நல்லதாக சொல்லிக்கிற மாதிரி கொன்றை கல்யாணம். ஸோ இந்த மாதிரிலாம் அம்மிக்கல் ஆட்டுறது, ஆட்டுக்கல் ஆட்டுறது. ஸோ நல்லா பார்க்குறதுல என்னை கீழே படுக்க வைக்கிறது, கல்யாணம் பண்ண அன்னையிலேருந்து கீழே படுக்க வைக்கிறது.
என்னென்னமோ வம்பிழுத்து பார்ப்பாங்க. நான் வாயை அடிக்க மாட்டேன், அவுட்டே அடிக்க மாட்டேன். அது அந்த மழை விஷயம் எனக்கு காதில் விளங்கலை, அதை லாக் பண்ணிச்சு. நான் நினச்சேன், ஓ அவங்களுக்கு வேலை, எனக்கு தான் விளங்கலை மழை பெஞ்சிருக்குன்னு. ஆனால் இது வந்து அப்புறம் தான் எனக்கு இப்போ தான் தெரியும், இந்த மாதிரி வேணுமனுக்கு வம்பிழுக்க சொல்லியிருக்காங்கன்னு என்னை அனுப்பி விட்டுவாங்க. ஸோ அதோடு வந்து என்ன செஞ்சிட்டானுங்க, நொம்போ டூப்ளஸ் சத்து நொம்போ டூப்ளஸ் 12 நம்பர் வீடு தசை சத்துன்னு பச்சை கூடாங்களே மாசாயில் இருந்தோம். மாசாயில் இருந்தோன்னே ஜேபியில் என்னது மாசாயில் இருந்தோன்னே ஸோ என்னோட ஒண்டியாக தான் இருப்பேன். நான் என்ன செஞ்சேன், அதான் குழந்தை பவுனி அவங்க எடுத்தது வந்து என் குழந்தை பையனை என்ன சொன்னாங்க, தயவு செஞ்சு போகிறப்ப கூட்டிகிட்டு போயிரு கஸ்தூரி, பேக்கெலாம் எடுத்து வை. அப்போ போகிறப்ப முதல்ல சொல்லிட்டாங்க, எடுத்து வச்சாங்க. நான் மனசில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து பெரிய ஆளோட கூட இருக்கிறதோட நான் ஆசிரமத்தில் வாழ்ந்தனால என்னோட பிள்ளைங்க கூட அவங்க புதுசாக இருக்குது எனக்கு. ரொம்ப அவங்க பேச்சு வார்த்தை, அவங்க அம்மிக்கல் ஆட்டு வைக்கிறது, ஆட்டுக்கல் ஆட்டுறது, அப்புறம் அவர் வந்தோடனே இந்த மாதிரி சொல்கிறது, கம்ப்ளைண்ட் பண்ணுறது. ஸோ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு பேசுகிறதுக்கு, மெச்சூரிட்டியில். அப்புறம் அதனால் பிள்ளைங்க கூட தான் இருக்கா சார். நான் வந்து அவங்க வேணுமனுக்கு செய்கிறாங்கன்னு அப்புறம் தெரியாதுல்ல. அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் பாட்டி இவர் 600 வடி எடுக்க சொல்லிட்டு, அப்புறம் ஓ நீ வந்து உன் புருஷனுக்கு திருடி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கத்திக்கிட்டு, இதுதான் அவர் எடுத்தால் 200 வழிக்கு நானே செய்வேன். ஸோ அங்கிட்டும் பாட்டியை நகையை கொடுக்க சொன்னாங்க, எங்கிட்டும் இவர் எடுக்க சொல்லியிருக்காங்க. சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அந்த மாதிரி குடும்பம் இல்லை, பார்க்க போனால் அந்த மாதிரி குடும்பம் இல்லை. ஸோ இம்ப்ளான் போட்டவங்க சில நேரத்தில் இது வந்து எனக்கும் தெரியாது, பிறந்த ஹாஸ்பிட்டலில் சில நேரத்தில் ஏதோ ஒரு தத்தோன்றாங்க, அணுவாருன்றாங்க, அப்புறம் என்னது அதே கமிஷனரு விஜயகுமாரா அப்படின்றாங்க. அப்புறம் இது முடியுமான்னு அப்புறம் ட்ரைனிங்லாம் அனுப்பி எனக்கே தெரியாது. ஆனால் இவங்க செஞ்சது வந்து முறையே இல்லை. அப்பா இருந்தோடனே கிறிஸ்டின் வீட்டில் இருந்தால் தான் நான் சொன்னல, எவனோ வந்துட்டு ஓடுனோன்னே நகையை கேட்டாங்க, அப்படியே எடுத்து கொடுத்தேன். கண்ணு மணிக்கு தான் செக் பண்ணாங்க, அவ்வளோதான். அப்புறம் அவங்க ரெண்டாவது அக்கா எஞ்சிலா யூபல் பேர், அவங்களுக்கு வந்து மாசமாயிட்டாங்க. எப்போதுமே நீ பைஸ்கிள் எடுத்துக்கிட்டு நடந்து போவோம் மோட்டரோலாகிட்ட என் ஸ்கூல்கிட்ட போனோன்னா, அவங்க குமாரின்னு ஜேஇயில் வேலை செஞ்சது, என் வீட்டுக்கார கூட்டாளி தான் நினைக்கிறேன், ஜேஇயில் வேலை செஞ்சது. அங்கே பேசுவாங்க, நான் இல்லைன்னா வந்து அனுப்ப மாட்டாங்க என் சின்னக்காவை. அப்புறம் போயிட்டு வந்துட்டு அப்படியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. ப்ரெக்னென்ட் ஒரு 17 வயசு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் வீட்டில் சண்டை வந்துச்சு. அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நாடகம் அவங்க பாய்க்கிறதுக்கு இல்லைன்னா என் குடும்பம் கூட சொல்லலாம், சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா பிரேதத்தை எடுத்தவங்களும் நெஞ்சு வலி வந்து எங்கள் அத்தைங்க தான். ஸோ ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. இப்போ இங்கே யார் தப்பு யார் சரின்னு எனக்கு தெரியல. ப்ரெக்னென்ட் ஆகணுன்னு பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து கழுவி கொடுக்குறதுலேருந்து, பாப்பா கக்கா துறக்கையிலேருந்து, ஏஞ்சல் லாவணியா ஃபெர்னாண்டஸ் அண்ட் அந்த பேபி பேர் துடைக்கிறதுலேருந்து, கக்கா துடைக்கிறதுலேருந்து, குளிப்பாட்டுறதும் தூங்க வைக்கிற சாப்பாடு கொடுக்குறதுனால அதை கக்காலாம் பெயிண்டா துடைச்சிக்கிட்டு இது மாதிரி பண்ணிக்கிட்டு வீட்டு வேலையும் இருக்கும், இதுவும் இருக்கும், தூங்கவே விட மாட்டாங்க. அப்புறம் நஷ்டம் கழிக்கிட்டு வர சொன்னாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து இருக்கும்போது கடைக்கு கூட்டிகிட்டு போய் மாதத்துக்கு ஓட்டிப்போம், லோரி ஓட்டிகிட்டு வந்தாருன்னா மாதத்துக்கு ஓட்டிப்போம், இல்லை 2 மாதத்துக்கு ஓட்டிப்போம், இல்லைன்னா பெச்சா ரிசைக்கிளிங் போட்டு போவோம். அப்போ போயிட்டு என்ன அது கடையில் கொண்டு போயிட்டு நஷ்டம் வாங்கி கொடுப்பாரு. வீட்டில் வந்து டீ, ப்ளேன் டீ, இல்லைனா வந்து கோப்பி. கடைக்கு இந்த மாதிரி போனால் தான் 1 மாதம் 2 மாதத்துக்கு குடிப்பு, ஆலிஸு, நெஸ்டமு, அரவைக்கடு முட்டை, இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாரு. ஸோ அப்பாவோட இருந்து அந்த பழக்கமாக வீட்டு வேலைக்கு அப்பா இருந்தோன்னு போனாலும் என் தம்பியை ஒண்டி தான் கூட்டிகிட்டு போங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க, என்னை பார்க்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க 7-8 வீட்டில். அப்போ என்ன அது அவங்க நஷ்டம் கழுவிட்டு வர சொன்னோட பேபிக்கு என்ன செஞ்சேன், வாயில் கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டு, எங்கள் அப்பா ஞாபகம், அப்பா இறந்து அப்போ தான் 3-4 மாதம், கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கரண்டி கழுவிட்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்தியா அப்படின்னாங்க. சொன்னேன் ஆமாண்ணே. இனிப்பாக இருக்கா? ஆமாண்ணே. அப்போ நீ புள்ளிய சாப்பாடு சாப்பிட்ருக்கேன்னு சொன்னோன்னே மேரி என்ன வந்தோடனே பெரியக்கா கேலிக்கா வந்தோடனே சொல்லிவிட்டு அவங்க அடிக்கிறாங்க.
ஸோ என்ன தப்பு செஞ்சேன்னு தெரியல. இம்ப்ளான் போட்டு பொய்யா சொல்லி எங்கள் அப்பாவை நம்ப வச்சு இது நல்லதுக்கு அவரும் வந்து எல்லா பழியும் எடுத்துக்கிட்டாரு. அடிக்கிற மாதிரி எங்கள் அம்மாவை பிடிச்சிட்டு நகையை கேட்குற மாதிரி நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. எங்கள் பாட்டி இறந்து கூட எல்லாம் சீட்டு போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஜூடி விளையாண்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை அவர் வந்து சீட்டு விளையாண்டுது. அதான் முதல் இப்போ ஒரு 1/2 மணி நேரம் விளையாண்டு வந்துட்டார். என்னமோ சொல்கிறாங்க இந்த மாதிரி இவர் வந்து அதாவது இவர் சீட்டு அடிமை, குடி அடிமை, வீடை பார்க்க மாட்டார். இல்லவே இல்லை, பொய். இவங்க பிளான் பண்ணி செஞ்சாங்க. இது ரொம்ப குடும்பத்தில் உலகம் பூரா நடக்குது. பணத்துக்காதையும் சொத்துக்காதையும் சின்ன பிள்ளைய அனுப்பி இந்த மாதிரிலாம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் வேற ஆள் அனுப்பி விட்ருவாங்க, ஓடிடுவாங்க. ஸோ புருஷங்காரவங்க வந்து அப்புறம் ஐயோ அவங்க கூட இருந்துருக்கலாமே அப்படின்னு இது ரொம்ப நடக்குது. இன்னொன்று வந்து ஸோ சாப்பிட்றதுக்கு அவங்க பெரிய அக்கா வந்தோடனே ஹாஸ்பிட்டலில், நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் தான் வேலை செய்கிறாங்க. 3 பேர் வேலை செய்கிறாங்க, ஆண்டி பாலிவுட் பேரா. ஸோ நான் போகிறப்ப அவர் வெறும் மோட்ரு கூட இல்லைன்னு நினைக்கிறேன், மோட்ரு கூட இல்லை, எல்லாம் ஒன்றா 3 பேர் வேலை செய்கிறாங்க யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் மலையா யூனிவர்சிட்டி. பஸ்ஸில் போவாங்க, பஸ்ஸில் வருவாங்க. நான் போய் ஒரு வருஷம் சென்று இந்த வீட்டை விட்டு விரட்டி அடித்தாங்களே, வீட்டை விட்டு விரட்டி அடித்தாங்க. உங்கள் பிள்ளை போய் பிச்சை, என் தம்பி தான் எல்லாத்தையும் செஞ்சிடுவான். நான் அடி மட்டும் நான் வாங்கணும். நான் வந்து மத்தியான ஸ்கூல், இவன் காலேஜ் ஸ்கூலு போயிட்டு வந்துட்டு எப்போதுமே போவான்னு நினைக்கிறேன். ஒரு தமிழங்க அப்துல் கலாம் மாதிரி முடியெலாம் வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஊருக்காரவங்க சேலை கட்டிகிட்டு இருப்பாங்க. இதே வந்து ரூமா பஞ்சாங்கில் இருக்கும்போது சுங்காய்வையில் நீட்டு வீட்டில் லாங் வீட்டில் கொலுசு வைக்கிற பொம்பளை, ஊருக்கார பொம்பளை தான். 80 வெள்ளி கொலுசு ஏமாற்றிட்டு எனக்கு தெரியல படப்பழன்னு இருந்தோன்னே நானும் எடுத்து மாற்றிக்கிட்டேன். நான் ஒண்டியாக இருக்கேன், எனக்கு தெரியாது அது வந்து கருத்துருவோன்னு. அப்புறம் கருத்துருன்னு தெரியாது, அவங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும். அப்போ ஏமாற்றிட்டு கூடாதுல, எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு கருப்பாக ஒரு கொலுசு 2 நாளில் இப்போ எடுக்கும்போது படப்பழம் இருந்துச்சு. ஸோ என்ன சொல்ல வந்து அந்த மாதிரி பொம்பளை அங்கேயும் வரும். ஸோ அதே மாதிரி தான் அந்த என் தம்பி மத்தியானம் தானே, நான் காலையில் வந்து இந்த நாசிலுமா குவே இது எல்லாம் விற்பேன். என் தம்பி வந்து ஸ்கூல் விட்டு வந்து அவன் போய் இந்த இது என்னது வாழைப்பழம் இது அதெல்லாம் விற்பான். அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க லாலிபாப்பு இதெல்லாம் விற்பான். அப்புறம் இவன் போயிட்டு இருக்கான். நான் காலேஜ் மத்தியான ஸ்கூல்லனா எனக்கு தெரியாது. அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்தோடனே போகும்போது இவன் போயிட்டான். எல்லாமே எங்கள் அப்பா வந்து பைத்தியமாக ஆக்குனார். படத்தில் தான், மூவியில் தான், மீடியாவில் தான். படம் நாய்ப்படம், அப்புறம் இந்த நல்ல கல்விங்க, அந்த 999 இருக்கும், சிம்லர் போலீஸோட ஸ்டோரி. ஸோ ரெஸ்லிங்கு எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது அல்கோனு. ஸோ இந்த சோப்பு மஞ்சள் இது எனக்கு தெரியல என்னன்னு. சில நேரத்தில் வந்து நான் பிறந்த இடம் வந்து விலாயா எங்களோட கொடி வேறு. பக்கத்துலேயே இருக்கிற மாநிலம் சிலைங்கூர் வந்து சோப்பு மஞ்சள், அப்புறம் இந்த விடுதலை புலி சோப்பு மஞ்சள். இப்போ இந்த மாதிரி நிறைய சோப்பு மஞ்சள் இருக்குது. எதுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அப்பாவுக்கு முடிச்சது. அப்போ எங்கள் அப்பா கூட சேர்ந்துட்டு நாங்கள் எல்லாம் ஒரு பார்த்து பைத்தியம். மாஸ்க்கு கூட்டி இப்போ என்ன செய்வார், 20 வெள்ளி கொடுத்து சேவா எடுத்து வீடியோ ரெக்கார்டு எடுத்து டேப்பு விடிய எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வர சொல்லுவார். மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படி உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஒரு 4 வீடியோ ரெக்கார்டு, 5 வீடியோ ரெக்கார்டு, மீனெலாம் பொறிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அப்போ எனக்கு புரியல ஏன் வந்து எங்கள் அப்பா மீடியாவில் வந்து இந்த மாதிரி பண்ணாருன்னு. ஆனால் இப்போ புரியுது மீடியாவில் வந்து ஏன் பழக்கினாருன்னு. ஸோ இந்த மீடியா, இந்த ஆக்டர்ஸ் தான் ஸ்டார்ஸ், ஃபேம், இவங்க தான் என்னை காப்பாற்ற முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து கை கொடுத்தவங்க வந்து பெரியவங்க, இங்கே உள்ள விஐபிஸ், மினிஸ்டரு யாருமே கை கொடுக்கல. எல்லாமே வந்து லஞ்சம் வாங்கிட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ யார் இம்ப்ளான் போட்டுவாங்க எவன். அப்புறம் ஒரு வருஷம் தான் இந்த வீட்டுக்கு போனோமா, ஒரு வருஷத்துக்கிட்ட இந்த மாதிரி போயிட்டு வந்துக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு காலையில் 3 மணிக்கு எழுந்திக்கிட்டு ராத்திரி தான் 2 மணிக்கு படுக்க விடுவாங்க. 3 மணிக்கு 12 மணிக்கு படுத்து 3 மணிக்கு மூக்குலாம் ரத்தம் ஊற்றுன்னு சொன்னால. ஸோ என் தம்பி போனது தெரிஞ்சோன்னே அவன் அத்தனை நாள் போனான், அது தெரியலையா. அவன் எப்போ போனானோ அப்போ தான் லீவில்
போயிட்டு படம் பற்றியுமா சனிக்கிழமையாக இருந்தால் எங்கள் டிவியில் வந்து கவர்மெண்ட் டிவியில் வந்து தமிழ் படம் போடும். தமிழ் படம் போட்டோன்னே எங்கே போனாலும் விற்கிறனோ இல்லையோ அப்படியே எங்கள் அப்பா கூட இருக்கிற மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் விடவே மாட்டேன் ஒரு 10 நிமிஷம் அப்படி. ஸோ இன்றைக்கி அவங்க பிள்ளைய வந்து இப்போ அவங்க பிள்ளைங்களாம் கிராஜுவேட் ஆகிடுச்சு, நல்ல படிப்பு, அவங்களே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க, சும்மா சாதாரண ஒரு அட்டெண்டனு. ஸோ ஆர்எக்ஸு சோப்பு வெள்ளை மாக்கு டெக்ஸி கவர்மெண்ட் டெக்ஸி எல்லாம் கிடச்சிருச்சு. ஸோ எல்லாமே என்னை வச்சு லாபம் பார்க்கணும், அவங்க நல்லா இருக்கணும், முன்னேறணும், பிஸ்னஸ் பண்ணணும், எடுத்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சால் நான் எப்போ வாழ்கிறது? யார் வந்து இம்ப்ளான் போட்டா? ஸோ இவங்க இஷ்டத்துக்கு இம்ப்ளான் போட்டுட்டு இவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. எங்கே போனாலும் எல்லாத்தையும் செய்கிறது, ஆனால் என்னை பற்றி தலைக்கீழாக சொல்கிறது. ஆனால் எனக்கு தெரியாது என்ன சொல்லுவாங்க. அப்புறம் இப்படி இருக்கும்போது என் தம்பி அங்கே போனோன்னே, பிச்சை எடுக்கிறீங்களா வேலை விட்டு வந்தோன்னே, மேரியனாக்கா கேலிக்கா பிச்சை எடுக்கிறீங்களா, என் வீட்டில் சோறு கொடுக்கலையா, என் தம்பி வேறு சப்பாத்தி வேறு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் அந்த ஒரு நாள் தான் போனேன். என்ன அடித்து சாப்பாடு கூட இல்லாமல் பொங்கலில் போனால் பங்காளி கம்பம் பஞ்சாபி கம்பம். ஸோ வெட்டி அடிச்சுட்டு அங்கே பக்கத்தில் வந்து ட்ரேலா இருந்தனால அந்த ட்ரேலாக்காரன் கையை பிடிச்சி இழுத்து நான் வந்து பலத்தினால டால்னால 5 feet 8 டால்னால போகக்கூடாதுன்னு நினச்சிட்டோம். அவங்க வந்து கூப்பிட்டாங்க வெளியே, ஒரு ரவுடி சென்று கஸ்தூரியாக போயின்னு. நாங்கள் வெளியே வரல, லோரிக்கு கீழே ஒழிஞ்சிக்கிட்டு அம்மாட்ட போயிடுவோம், நம்ம வேணாம் இங்கே இருக்க வேணாம் அப்படி சொல்லிவிட்டு. ஏன்னா அவன் அப்போலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து அவன் செய்கிறதுக்கு தான் நான் அடி வாங்குவேன். நான் எதுவுமே தப்பு செய்ய மாட்டேன், உட்காந்த இடத்துலையே அடி வாங்குவேன். வலிக்காதான்னு கேட்குறாங்க, இம்ப்ளான் போட்டால் வலிக்காதான்னு. என்ன சொல்கிறது, இம்ப்ளான் போடாட்டினாலும் வலி குறவாக இருக்கும், இம்ப்ளான் போட்டனாலும் 10 மடங்கு வலி கொடுப்பானுங்க, அது அப்படி தான். அப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு மலையில் சாப்பிட கூட இல்லை, பசி. லோரிக்காரன் வந்துட்டு ட்ரெயிலாக்காரன் டிரைவர் கொடையை பிடிச்சிக்கிட்டு வந்து கையை பிடிச்சி இழுத்து கதுவிட்டு லோரி டிரைவர் சீட்டுக்கு. என் தம்பியை எங்கேயுமே நான் கை விட்டதில்லை சின்ன பிள்ளையிலேருந்து. நான் 2 நாள் பட்டினி இருந்துக்கிட்டு கூட பச்சை மாங்காய் பச்சை ரம்பத்தை சாப்பிட்டுக்கிட்டு என் தம்பியை நான் பார்த்துருக்கேன். பக்கத்து வீடெல்லாம் போய் பிச்சை எடுத்து சீனி தாங்க தேர்த்து விட்டாங்க, அப்படியே அந்த சாக்கிலேயே ஊட்டிக்கிட்டுருவேன். என் தம்பிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கிறது தான் நான் சாப்பிடுவேன். சம்பளம் போடுற நேரத்தில் சில நேரத்தில் 2 நாள் 1 நாள்லாம் வெறும் மாங்காவையும் தண்ணியும் குடிச்சிக்கிட்டு இருப்பேன், பச்சை மாங்காய். எங்கள் அம்மா ஏன்னா சாப்பாடுக்கு வழி இல்லை, சம்பளம் பத்தாது. சரி மழை அந்த லோரிக்காரன் கையெழுத்தோன்னே வாழ்க்கையில் என் தம்பியை கை விட்டதே இல்லை, தம்பியை நான் விட்டதே இல்லை, பட்டினியாக கூட கிடந்திருக்கேன். அப்போ கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த பயம், என்ன வயசு 10 11 வயசு, ஆள் வளர்த்தி கையை தூக்கி போட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டேன். திரும்பி கூட பார்க்கல, பயம் எடுத்துக்கிச்சு. இழுத்துட்டு போகிறோன்னு தமிழை தெரியல. அப்புறம் அங்கே வங்காளி கம்பம் இருக்குது, முன்னுக்கு அந்த மஞ்சள் லைட்டு கவர்மெண்ட் லைட் இருக்கும். அப்புறம் தான் திரும்பி பார்த்தேன், அவன் என் தம்பி வரான் வந்தோடனே. ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு ஏன்னு புரியல. அப்பா என்ன வாங்கிட்டு வர சொன்னார், நம்ம இங்கேயே இருக்கோம் மலைக்கு, அப்பா ஏசுவார், ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. அந்த வயசில் எனக்கு புரியல. அந்த எண்ணெய் சம்மந்தம் இருக்குது கண்டிப்பாக, ஏதோ ஒரு எண்ணெய், குக்கிங் ஆயிலா இல்லை ஆயில் பாம் ஆயிலா எனக்கு தெரியல. ஆனால் இப்போ தான் யோசித்தேன், என்னத்துக்கு இவன் அந்த மாதிரி சொன்னான் அந்த நேரத்தில். அப்புறம் வந்தோடனே அந்த பயம் இன்ன வரைக்கும் நினச்சி நான் படப்படன்னு இருக்கும், அந்த பயம் இன்னும் இருக்கும். அப்புறம் தம்பியை கூட்டிகிட்டு அப்படியே நடந்து போயிட்டு ஒரு பழக்க கம்பெனியில் உட்காந்து 5 நாய் 6 நாய் தொட்டது என் தம்பிக்கு கையை விடாமல் பிடிச்சி இழுத்து வெறி நாய்ங்க. ஓடி ஒரு ஒர்க் ஷாப் இருந்துச்சு, காடி ஒர்க் ஷாப்பு, நிறையா உள்ளுக்கு சாத்தி இருக்குது, வெளியேனா காடி போட்டிருக்காங்க. ஒன்று ஒன்றா திறந்து பார்த்தா ஆல்ஸ் வைக்கன் லைட் ப்ளூ திறந்து இருந்துச்சு. ஒன்று சொன்னி இதில் படுத்துக்கலாம், போய் மழையாக இருக்குது, உள்ளுக்கு நீ படி, நான் பின்னால் படுக்கிறேன் அப்படின்னு. பின்னால் படுத்தோன்னே படுத்துட்டோம். அது முன்னுக்கு வரும்போது அங்கே ஒரு சீன ரெஸ்டாரண்ட்டு குப்பை தொட்டியில் பொறுக்கி சாப்பிட்டு மிச்சம் மீதி சத்தியமாக நல்ல சாப்பாடு இல்லை, எல்லாம் கடித்து போட்டு எலும்புலாம் எடுத்து சாப்பிட்டு வயிறு பசி. அப்புறம் தான் இந்த நாய் விரட்டி போய் படுத்துட்டோம் வால்ஸ் வேகனில் லைட் ப்ளூ. படுத்துட்டு கோழி கூனா தான் தெரியும்ல, கோழி கூனா விடிஞ்சிருச்சுன்னு, ஆனால் எத்தனை மணின்னு தெரியாது. அப்போ ஏஞ்சிக்கிட்டு வாப்பை போகலான்னு எடுத்து காலை வைக்கிறேன், உழுகு போகுது. அவ்வளோ பெரிய கூலி, நான் எலும்பு என்ன மாதிரி உருவம் 2 பேர் இப்படி உழுவலாம். ஸோ இந்த இம்ப்ளான் கணக்காக செட் பண்ணி என் தம்பியை காப்பாற்றி முன்னுக்கு படுக்க வச்சுட்டு நான் மட்டும் ஓட்டையில் படுத்துருக்கேன். கால் வைக்கிறேன், கொஞ்சம் சீலப்பாக வச்சுருந்தா உள்ளுக்கு கூலியில் விழுந்திருப்பேன். ஸோ இவங்க ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க, சாவடிக்க பார்க்குறாங்க. லைட் ப்ளூ வால்ஸ் வேகன்
நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. சின்ன 4 வயசுலேருந்து அடித்து உதச்சி துவச்சி எடுக்கிறாங்க. அப்புறம் அப்படியே நடந்து போனோம். எங்கே போகிறோன்னு தெரியல, பாதையே தெரியல. போயிட்டு இருந்தான். அப்போ கணக்காக என் தம்பி போய் சாப்பிட்டான்னு சொன்னேன். அவனால் அடி வாங்கினேன். ஒரு ஊருக்காரவங்களும் அப்துல் கலாம் மாதிரி முடி இருக்கும், முன்னுசாமின்னு டாக்ஸி விட்டுருப்பேன். அங்கே அவரை பார்த்துட்டான். பார்த்தோன்னே என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, வாங்க 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 அப்படி சொல்லி குளிப்பாட்டிட்டு நாசல் வாங்கி கொடுத்துட்டு, அவரும் எம்ஐசியில் உள்ளவர் தான், எம்ஐசியில் உள்ளவர் தான், பாட்டியில் உள்ளவர். அப்புறம் கொஞ்சம் விடிஞ்சோன்னே மணி ஒரு 7:30 ஆகணுன்னே சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. சொட்டில் குளிப்பாட்டிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்து டெக்ஸி எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அம்மா காஜாங்க போயிட்டு அம்மாவை ஏற்றிக்கிட்டு ஆசிரமத்தை இருக்கு ஒரு இடம், நாங்கள் போய் விட்றேன். ஸோ ஏன் இதெல்லாம் பண்ணாங்க, என்னத்துக்கு பண்ணாங்க? நான் வந்து இந்த லீவில் பரீட்சை நேரத்தில் 12 வயசில் அவங்க வீட்டில் இருக்கும்போது எப்போதுமே அவங்க ஹாஸ்பிட்டல் வேலை செய்யும்போது பெரிய அக்கா கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு வருஷம் கூட படிக்கலை, வேலை செஞ்சுக்கிட்டு அம்மாவுக்கு தம்பிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அம்மாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு அவனுக்கு பஸ்ஸு காசு கட்டிக்கிட்டு இப்படி தான் என்னோட இது. ஒரு வருஷம் கூட படிக்கலை. அப்புறம் இந்த ஆக்டிவிட்டி புக் இருக்குல்ல, பரிசை வரப்போகுதுன்னு அது வாங்கி கொடுத்து உட்காந்து எழுத சொல்லுவாங்க. அப்போ திடீர்னு கொண்டு போய் காது இஎன்டியில் கொண்டு போய் படுக்க வச்சு, எனக்கும் தெரியல, திடீர்னு சொல்கிறாங்க, திடீர்னு படுக்கிறேன், காது வலி ஒன்றுமே இல்லையே, அப்படியே ப்ரெஷரோட அடித்தாங்க பாரு, ஒரே கத்துனா அப்படியே விட்டுட்டாங்க. இன்னொரு காது செய்யலை. என்ன செஞ்சாங்க, உண்மையிலே போட்டாங்களா இல்லை வந்து அவங்க பழி எடுத்துக்கிறது, வாங்குகிற காசுக்கு பழி எடுத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி செஞ்சாங்களா? அது வந்து மல்லேக்கார டாக்டர், நாய்க்கார டாக்டர், ஆம்பளாள். ஸோ யார் கேட்டாலும் இது வந்து சின்ன பொண்ணு ஆளோட மக அப்படின்னுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம். ஸோ என்னத்துக்கு என்ன போட்டாங்க தெரில, காதில் என்ன பண்ணினாங்கன்னு தெரில. என் பிறந்த சூழலை ஒரு ஊசி ஒரு இது இருக்காது. இவங்க அனுப்புனதே வந்து இதுக்கு தான். யார் எப்படி தப்பு நடக்குது. ஆனால் போட்டவங்களே தப்பு பண்ணால் என்ன பண்ணுறது? இல்லை எங்கள் வீட்டில் தப்பு பண்ணால் யார் என்ன பண்ணுறது தெரியாது. எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது யார் இம்ப்ளான் போட்டாங்க. ஓகே, அதோடு போய் ஆசிரமத்துக்கு போனோன்னே இவங்க கொண்டு போயிருக்காங்க, எல்லாமே இவங்க தான் செய்கிறாங்க. அப்புறம் என்னத்துக்கு வந்து இங்கே ஒரு மாதிரி சொல்லிவிட்டு அங்கே என்ன சொன்னாங்கன்னு தெரியல, மாதிரி மங்கள பியாலி சொசைட்டி பார்த்து முறைக்கிறாங்க. ஸோ இவனுங்க வந்து போகிற மணிக்கே நீ வெறுப்பு தட்டுற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிடுறானுங்க. ஸோ அங்கேயும் அப்படி தான், எல்லாமே ஸ்கூல் விட்டு வந்தால் தூங்குவாங்க, காலையில் ப்ரேயர்ஸ் முடிஞ்சோடனே ஸ்கூலுக்கு போவாங்க. அதே மாதிரி தான் வந்தோடனே சாப்பிட்டு டைனிங் ஹாலில் டியூட்டி இருக்கும், மேலேயும் டியூட்டி இருக்கும், டார்மெண்ட்ரி. எல்லாமே இப்போ படுத்துருங்க, வீட்டு படம் செய்யுங்க ஸ்டடி ரூமில், இல்லைனா படுத்துருங்க. என்ன மட்டும் ஷோவிங் கிளாஸ் அனுப்புவாங்க. ஈவினிங் டைமு 4 மணிக்கு டீ டைமு, 4:30 மணிக்கு 4:15 முடிஞ்சிடும். டீ டைம் வந்து கப்பெல்லாம் ரொம்ப கழுவுறதுக்கு இருக்காது, எல்லாம் விளையாடுவாங்க. என்னை மட்டும் ரீசைக்கிளிங் செய்ய வைப்பாங்க. சில நேரத்தில் மணியும் அடிச்சிடும், 6:30 மணி கோயில் மணி அடிச்சிடும், எல்லாம் போகுங்க. ஆனால் எனக்கு ரீசைக்கிளிங் முடியாது. அப்பயே நான் கேட்டிருக்கேன் எனக்கு ஆஃபீஸில். ஏன்னா ஒரு கேபினட் பெருசு அந்த பை, அந்த சாக்கு பை. ஸோ எல்லாமே வந்து வெளியே வந்து ஆள் போகிறாங்க வராங்க காடியில் அவங்க வந்து வைப்பாங்க. ஸோ வேலை முடிக்கணும். அவங்களே எல்லா பிள்ளைங்களும் மணி அடித்து மேலே போயிடுங்க 6:30. நான் மட்டும் ஒரு 15 நிமிஷம் சென்று 1/2 மணி நேரம் சென்று லேட்டாக தான் குளிச்சுட்டு வருவேன். கேட்டுக்கும்போது நீ தான் வந்து பொறுப்பாக செய்வ, இப்படி தான் சொல்லுவாங்க, நீ தான் பொறுப்பாக செய்வ. ஷோவிங் கிளாஸில் கூட அந்த ஒயிட் ஜீன் போட்ட பின்னும்போது நீ தான் வந்து பொறுப்பாக செய்வ. சின்ன பிள்ளையா தெரியாது, நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க, பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் பெருமையாக பேசலை, இப்படி சொன்னால் தான் நான் வந்து செய்வேன். இங்கேயே விடுறதில்லை. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்று சொன்னாங்க, ரெயின்போ கலரு மலாயில் கணக்க அடுக்கோட வரணும், மைக்கேல் ஜாக்சன் கண்ணு அந்த பலே இந்தியா உத்தரணும். அப்போனா மேரா சோப்பு ஆரஞ்சு அந்த மாதிரி வரிசையில் ரெயின்போ கலரு. அப்போ இந்த மைக்கேல் ஜாக்சன் வந்து ரொம்ப வீடு இருக்காது. அவர் சாகும்போது கூட அவர் தான் ஸ்கின் ப்ராப்ளம், பிளாஸ்டிக் அழிக்கிறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படி இப்படின்னு சொல்லி செத்துட்டாரு சொல்லி. ஆனால் யூடியூப் வந்து ஒரு 3-4 மாதம் சென்று வெளியாக்குனுச்சு. அவரோட ஃபினரலில் அவங்க ஃபேமிலியே கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு சிரிக்குது. இந்த கருப்பு கண்ணாடி எங்கன்னா, நான் பத்து ப்ரோ காஜாங்கில் இருக்கும்போது அந்த பழக வீட்டில் எங்கள் மாமா
அந்த அவர் வந்து எங்கள் அம்மாவோட தம்பி தான். சிலத்தில் அரிசிலாம் இல்லைன்னா என்கிட்ட தான் காசு வாங்கிட்டு போவார். அவ்வளோ வேலையாக இருந்தவங்க இன்றைக்கி 3 மாடி வீடு, எல்லா பிள்ளைங்களுக்கு காடி, எல்லா பிள்ளைங்களுக்கு மோட்ரு, எல்லா பிள்ளைங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. ஸோ அது அந்த 2வது பையன் வந்து பெரியவன் வந்து ரூமர் திக்குவாயி, 2வது பையன் வந்து கணபதி அன்னாடு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு போத்தோம் கப்பால அப்படின்னா கழுத்தை வெட்டிடுவேன். ஸோ அது மாதிரி கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு அவங்க ஃபினரலில் மைக்கேல் ஜாக்சன் சொந்தமாக நிற்கிறாரு. எது ப்ராக்சின்னு தெரியல. செத்தது உண்மையிலே மைக்கேல் ஜாக்சனா இல்லை நின்றுக்கிட்டு குடும்பமாக எல்லாமே சிரிச்சுட்டு இருக்காங்க. ஜெனரல் ஜாக்சனு, மைக்கேல் ஜாக்சன் பிள்ளைங்க. ஆனால் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பெட்டியை பார்த்து அந்த காப்ஸோடு. அப்போ நான் நினச்சேன். ஆனால் சொல்கிறாங்க இந்த வீடியோ அந்த ஷூட்டிங் பண்ணுவாங்க, மைக்கேல் ஜாக்சன் வந்து சாவலன்னு நினைக்கிறேன் எப்படி ஓகே, அது மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அப்படியே ஜூம் பண்ணி காப்பாங்க. அப்புறம் ஏன் அவங்க ஃபேமிலியெலாம் சிரிக்கிறாங்க? ஏதாச்சும் ஒரு ஃபினரல் யாராச்சும் சிரிப்பாங்களா? சொந்த ஹஸ்பண்டு பிள்ளை அது அப்பா அதில். நானும் நல்லா பார்க்குறேன், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி தான் இருக்கு. ஆனால் இப்போ ப்ராக்சிலாம் செய்யலாம், ப்ராக்சி 10 கூட செய்யலாம் இப்போ. ஸோ நினச்சேன், நானும் யோசித்தேன். ஸோ இதை மறைக்கப்பட்டதா அவர் போய் சொல்லியிருக்காருன்னு, இல்லை உண்மையிலே வந்து செத்தது அவர் தான் நிற்கிறது வந்து ப்ராக்சியாக எனக்கு தெரியல. ஸோ இவர் ரொம்ப சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்போ போனோன்னு தான் ஒரு 2 வருஷம் வந்து நான் சைனீஸ் டின்னருக்கெலாம் பாட்டெல்லாம் படிப்போமே. அப்போ என்ன பாட்டு படிக்க ஸ்கூலில் வந்து டோ எடிய ஃபீமேல் ரே ட்ரப் ஆஃப் கோல்டன் ஸ்டாண்ட் அது படிக்கும்போது அந்த படத்தை இப்போ தட்டி பார்க்கும்போது அந்த படத்தை சவுண்ட் ஆஃப் மியூசிக்கை பிள்ளைங்க அவுட் வரும்போது அவங்க டீச்சரு தான் மிஷின் கன்னை எடுத்து சுடுவாங்க. அப்புறம் ஜெக்தஜில் இல்லை பீன்சால்ட் ஜேக்கா இந்த மேலே போய் தங்கலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அது பாபா பிளாக் ஷீப் எவ்யூ எனி உள் எஸ்ஐஎஸ்எல் 3 பேக் ஃபுல் 1 ஃபார் த மஸ்ட் அண்ட் 1 ஃபார் த. ஸோ இதெல்லாம் முடிஞ்சோடனே இதில் வந்து எனக்கு என் குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டதுக்கு இந்த பங்கு கொடுக்கணும். ஆனால் இது உண்மையிலே வந்து மேலே வந்து பணம் சொத்துலாம் இருக்குது. அப்புறம் 500 வெள்ளி பார்த்தேன், 500 வெள்ளி கண்ணில் பார்த்தேன். யாரோ வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பாட்ட. பார்த்தோன்னே ஒரு 2 மாதக்குள்ளே 500 வெள்ளி வந்து பேன் பண்ணிட்டாங்க, மலேசியா காசு 500 வெள்ளி. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று எங்கள் அப்பா இருக்கும்போது 1000 வெள்ளி காமிச்சாங்க. 1000 வெள்ளி வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்து ஒரு 2 மாதக்குள்ளே அதையும் பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டாங்க. இது யார் எவரு? அப்புறம் இந்த யாரோ விஐபி வராங்கன்னு தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொன்னாங்க, சவுண்ட் ஆஃப் மியூசிக். ஸோ இங்கிலீஷ் பாட்டு படிக்கணுன்னா டோ டியர் ஃபீமேல் டியர் இதை படிக்கணுன்னா ஸோ ஏதோ விஐபி இங்கிலீஷ் பேசுகிறவங்களா என்னமோ எனக்கு தெரியல. எல்லாம் முடிஞ்சு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு எல்லாம் ஒரு ஸ்கூலு பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறது கொஞ்சம் பிள்ளைங்க. அப்புறம் இந்த $1 காயின், $1 மலேசியாவோட காசு காயின், அது அப்போ தான் புதுசாக வெளியாகிருக்கு, 1 வாரம் ஆகுது. அது கிடச்சிச்சு எனக்கு. எந்த மலேசியாவில் எது நோட்டு மாற்றினாலும் சரி, புது காசு வந்தாலும் சரி, 50 வெள்ளியாக இருந்தாலும் சரி, 20 வெள்ளியாக இருந்தாலும் சரி, 10 வெள்ளியாக இருந்தாலும் சரி, 100 வெள்ளியாக இருந்தாலும் சரி, அது வந்து எனக்கு கையில் கிடச்சிடும். அதை எனக்கு கொடுப்பாங்க கண்டிப்பாக. என் கையில் எப்படியாச்சும் கிடச்சிடும். ஸோ இவங்க என்னத்துக்கு பேன் பண்ணாங்க? இவங்க யார் எவரு இந்த விஐபி? ஆனால் அந்த படம் பார்க்கும்போது பிள்ளைங்களுக்கு ஆகுதுன்னா டீச்சரு வந்து மிஷின் கன் எடுத்து சொல்கிறாங்க. இது யார் வேணாலும் சொல்லாமல். அப்போ அவங்க எண்ணம் சரியில்லை. இம்ப்ளான்ட் போட்டாங்க, ஆனால் எண்ணம் சரியில்லை. எண்ணம் வந்து அது இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் எல்லாமே என்கிட்ட பேச மாட்டாங்க, பார்த்து முறைப்பாங்க. அங்கே போனோன்னே கமிட்டி மெம்பர்ஸ்லாம் பியோல சொசைட்டியில் ஒப்பனை சோமில் கமிட்டி மெம்பர்ஸு சைனீஸு தமிழவங்க எல்லாத்தையும் சேர்ந்து சுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கல, சிரிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து எப்படி காமிச்சிருக்காங்கன்னா இவங்க பெரிய விஐபி, இல்லைனா ஏதோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஹைஜீன் சம்மந்தப்பட்டது அப்படி காமிக்கிறாங்க. என்கிட்ட யாருமே பேசலை. அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்கல, அவங்க பார்வையே எனக்கு தெரியுது. ஏன் நம்மளை இப்படி செய்கிறாங்கன்னு. அப்போ பிள்ளைங்களாம் சொல்லிச்சு தான் முதல் இப்படா இந்த இடம்லாம் வந்து சுத்தம் பண்ணுது. இங்கே வந்து கொத்து நோயுன்னுவாங்க மலாயில். ஆனால் அவங்களுக்குலாம் என்னை பிடிக்கல, மாதருக்கும் என்னை பிடிக்கல. ஸோ இம்ப்ளான்ட் போட்டு இவங்க என்ன தான் செய்கிறாங்க? ஏன் வெறுப்பு தட்டி வச்சு கண்டதையே சொல்லி என்னென்னமோ சொல்லி கூட்டாளி இருந்தால் கூட லெக்சூனு இருக்கிறது சேரக்கூடாது. அப்புறம் இந்த மலையாளம் இருக்காங்களே, ராதிகா நாயர், சுபா நாயர், சுஜித்ரா நாயர், இப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்கில் ஹில்டனில் வேலை செய்யுது அக்கௌண்ட்டுனா. பாருங்கள் என் நிலைமை என்ன செஞ்சு விட்டாங்க, அவங்களாம் முன்னேறிட்டாங்க.
அப்புறம் அவங்க ஸ்பாட்டில் 6 பேர் மெடல் எடுக்கிறவங்க, 6 பிள்ளைங்களும் மெடல் எடுக்கிறவங்க ஸ்பாட்டில் தான். அப்புறம் அவங்களும் அப்படி தான். அவங்க வந்து 27ஆந்தேதி 9ஆம் மாதம், 2வது வந்து சுப்பா நாயர் வந்து 6ஆந்தேதி 9ஆம் மாதம். ஸோ யார் கூட சேர்ந்தாலும் விட மாட்டாங்க. நான் தான் காதலிக்கல, லவ் பண்ணலன்னு சொல்கிறேன், அதையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படி தான் என்னை செஞ்சு விட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இல்லாதெல்லாம் சொல்லி ஏற்கனவே கொண்டு போய் இம்ப்ளான்காரன் விட்டவன் என்ன சொல்லி வச்சுருக்கான் தெரியல. எங்கே போனாலும் அப்படி தான். எங்கள் அப்பாவை சாவடிச்சிட்டு எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக தான் இருந்தேன். போய் சொல்லி டீச்சர் படிமா அது இது எப்படிலாம் சொல்லி கொடுத்து ரெக்ஷாவில் ஏறி ரிசைக்கிளிங்லாம் பண்ணும்போது சந்தோஷமாக இருந்தேன். கஷ்டம்தான், வெயில் தான், குடும்பத்தில் வந்து நல்லா சாப்பாடு இருக்காது, ஆனால் நல்லா சந்தோஷமாக இருந்தோம். சந்தோஷமாக மனசார சந்தோஷமாக இருந்தோம். இவங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு சாவடிச்சிட்டு கடைசியாக அப்புறம் தான் வந்து 10 மடங்கு குடும்பம் பண்ணுறாங்க. இவங்க யாருன்னு தெரியல. நீங்கள் முஸ்லீம் மேலே போடுறாங்க, கிறிஸ்டியன் மேலே போடுறாங்க, ஆனால் செஞ்சுட்டு என்னைய வந்து அந்த ஆள்கிட்ட வந்து திருப்பி விட்ருவாங்க. அவங்க பார்த்தா எனக்கு பிடிக்காது, ஏன்னு தெரியல. இப்போ அங்கே இருக்கனா தமிழ் பிள்ளைங்க இருக்கிறா, தமிழ் பிள்ளைங்க இருக்கும்போது கமிட்டி மெம்பர்ஸ்னு இருக்காங்களா, அங்கே என்ன தான் பேசுவாங்க தெரியல, அவங்களுக்கு என்ன பிடிக்காது. ஸோ தமிழ் கிறிஸ்டியனு மாற்றி 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 மாட்டி விடுவாங்க. நான் சின்ன பிள்ளை, எனக்கு என்ன தெரியும், இவன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியல, யாருக்குமே என்ன பிடிக்க மாட்டேது. ஸோ எனக்கு தெரியணும் யார் என் வாழ்க்கையை அழிச்சா, யார் இந்த மாதிரி செஞ்சா, ஒரு மலேசியாவே எனக்கு முடிவு சொல்ல மாட்டேது. இது வந்து என்ன, நீ வந்து ஆர்மி ட்ரெயினிங்க்கு அனுப்புனேன், அப்பயும் அங்கேயும் தூங்க முடியாது, தூக்கம் இல்லாத வாழ்க்கை, ரிசைக்கிளிங் பண்ணிக்கிட்டு. ஸோ எல்லா இடத்துலையும் கொடுமைனா எப்படி, அடிப்படை வாழ்க்கை சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு எப்படி அந்தந்த வயசில் வாழணும். இவங்க யாருன்னு சொல்ல மாட்டாங்க, எவருன்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனோ வாட்டி இம்ப்ளான் எடுத்து விட சொல்லிட்டேன். இவங்க அப்படி தான். இப்போ தமிழ்நாடு செஞ்சாங்கன்னா போய் என்ன செய்வாங்க, முஸ்லீம்கிட்ட நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி, நான் என்னமோ அவங்கள பற்றி முஸ்லீம் இந்தியா முஸ்லீம்கிட்ட போய் மாட்டி விடுவாங்க, நான் என்னமோ தப்பு பண்ண மாதிரி. இல்லைன்னா வேற ஆள்கிட்ட விசிட்டர் வராங்களே, சைனீஸாக இருந்தாலும் சரி, வெள்ளைக்காரங்க வருவாங்க, ஆட்டிசம் வரும், பியூட்டி பேஜன் வரும், அப்புறம் இது 1 வாரம் முன்ன 2 வாரம் முன்னுக்கே வந்து பென்பால் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுத்து பேர் கொடுத்துட்டாங்க. 2 வாரம் முன்னுக்கு லெட்ரு எழுதி அனுப்புங்க அப்படின்னு லெட்ரு போஸ்ட் கார்டு கொடுத்து எழுதுங்க, உங்களுக்கு பென்பால் ஒரு ஆள் இருப்பாங்க. அப்போ எனக்கு கிடைச்ச பென்பால் எல்லா பிள்ளைங்களுக்கும் கிடச்சிச்சு. எனக்கு கிடைச்ச பென்பால் வந்து ஜப்பான்லேருந்து யொக்கோ பூஜி. நான் ரம்பத்தை எடுத்து கொடுத்தேன், நெல்லிக்காய் எடுத்து கொடுத்தேன். ஸோ அதோடு அவங்க அன்றைக்கி ஒரு நாள் பூரா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு ஒழிகாமியா அதெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க. போயிட்டு மாஸ்க்கு டிப்பு கலரு 4 கலரு 5 கலரு ஜப்பான்லேருந்து அனுப்புவாங்க, ஸ்டோரி புக் அனுப்புவாங்க, பென்சில்ஸ் அனுப்புவாங்க. ஒரு 3 நாள் டிப்பு தான். நான் போஸ்ட் கார்டு வாங்கி 50 காசுக்கு அனுப்பிவிடுவேன். அப்புறம் ஒரு 3 நாள் வரம் தான். அதே மாதிரி தான் என் பிள்ளைங்க இங்கே படிக்கும்போது 3 பொம்பளை பிள்ளைங்களும் இந்த நாய் ஸ்கூலு படிக்கும்போது எனக்கு வந்து ஜப்பான் வந்துச்சுன்னா என் பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே வெள்ளைக்காரவங்க, அமெரிக்கன். என் பிள்ளைங்க வயசு தான், ஆனால் புதுசாக இருக்குதுங்க, பெரிய பெரிய பிள்ளைங்க. ஸோ நீங்கள் ஏன் அனுப்புனீங்க, அன்றைக்கி ஜப்பான் அனுப்புனீங்க, அப்புறம் அமெரிக்கன் வெள்ளைக்காரவங்க அனுப்புறீங்க பிள்ளைங்களுக்கு. ஸோ பாரு, இன்றைக்கி என்னை வச்சு இவன் எத்தனை பேர் பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆசிரமத்தில் இல்லை, பொதுவாக வெளியெல்லாம் என்னை வச்சு இவ்வளோ சம்பாதிச்சிருக்கானே. நகையெல்லாம் நாங்கள் வாங்கினது, உடுப்பு வாங்கினதெல்லாம் எடுத்துடுவாங்க, திருடிடுவாங்க, கிழிஞ்சி போனதை கொடுப்பாங்க, கீழே கடக்கிறது போட்டிட்டு கிழிஞ்சி போனதில்லை. மாதமாக இருக்கும்போது என் வீட்டுக்காரோட மச்சான் சுரேஷன் பசிக்கூடாங்களே, அவங்க வெத்தலை கொள்ள வச்சுருக்காங்க. அவங்க அம்மா அப்பா பத்து வரவங்கள ரோஜா பிஸ்னஸ் செய்கிறாங்க. என்னது நான் போனோன்னு தான் எல்லாத்துக்கும் கிடைக்குமே. சிங்கப்பூர்லேயே வேலை செய்கிறாங்க. ஸ்கூடை பீரியடில் வந்து போலிங் வச்சுருந்தாங்க ஒரு தம்பி வந்து நல்ல வாழ்க்கை. எல்லாம் நான் போனோன்னு நம்பர் அடிச்சிச்சு காடி வாங்கினாங்க, மோட்டர் ஓடி அடிச்சு காடி வாங்கினாங்க, இப்படி தான். ஸோ நல்ல பணக்காரங்களாலும் பிள்ளை படிக்கவே படிக்காது, நல்லா ட்ராயிங் பண்ணோம். சொத்து கை தான் ஏன்னா பிச்சை கை தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல் வாங்க. சொத்து கை தான், நல்லா ட்ராயிங் பண்ணோம். அங்கே ஸ்கூலில் படிச்சுட்டு வர்றது தான் வீட்டு படம் செய்யும். ஆனால் ஸ்ட்ரெயிட் ஏ என் பையன் முட்டிக்கிட்டு படிப்பான். ஸோ இப்படி தான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த என் வீட்டு வரிசையிலே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 10-15 பேரை பார்த்துருப்பேன். படிக்காதுங்க, ஆனால் ஸ்ட்ரெயிட் ஏ. அது வந்து இம்ப்ளான். லஞ்சம் பாருங்கள் எப்படி வாங்கியிருக்காங்கன்னு. மோட்டர் இருக்கிற வீட்டில் காடி வந்துருச்சு. நான் மாதமாக இருக்கும்போது எங்கள் காடியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நேரத்தில் வைத்த வழி வந்து உருண்டு பிறண்டு காடி இல்லாமல் ராத்திரி வேலை.
ஸோ இந்த அநியாயம்லாம் பண்ணி சாவலான்னு கூட இருக்கும். ஆள் இல்லை, இவர் ராத்திரி வேலை, அவங்க கேளுக்கு போகிறேன்னு காடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, புது காடியை. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, காடி பக்கத்தில் நெய்பர்ஸு நினைக்கிறவங்க வீடு 11 நம்பர் வீடு சத்துல டெலிகாமில் வேலை செய்கிறவர் 4 ஆம்பளை பையனுங்க நாசிலமா போடுவாங்க. அவங்கள அப்படி தான் 20 வழி 30 வழி 20 வழி 350 வழி வாங்கிட்டு ராத்திரி ஓடி போயிட்டாங்க. இந்த பக்கத்து வந்து நான் 12 நம்பர் வீடு 13 நம்பர் வீடு எல்லாம் மில்லேஸு. புருஷன் வந்து ஒரே வாட்டி தான் பார்த்துருக்கான் அவங்க ஹஸ்பண்டு. 4 பிள்ளைங்க இருந்துச்சு. அவர் கொழுந்தன் தான் பார்த்துக்கிறாரு, அவங்கள கொழுந்தன் தான் பார்த்துக்கிறாரு. அப்போ ஒரு வாட்டி சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ட்டு நம்பரு கொடு நம்பரு, ஏன்னா அண்ணனும் வரதில்லை, அண்ணன் ரொம்ப பிஸியாக இருக்கார், நம்பரு கொடு சொன்னோன்னா மோட்டர் நம்பர் ஏடு அடிக்குமான்னு கேட்டார். நான் சொன்னேன் அடிக்கும் அப்படின்னு. ஏன் அந்த நம்பர் எடுக்க சொல்கிறேன்னு நான் சொன்னேன். என் தேதி எங்கள் அப்பா தேதி 10ஆம் தேதி 10ஆம் மாதம், என்னோடய பிறந்த தேதி 24ஆம் தேதி 7ஆம் மாதம். ஸோ 10 24 நல்லா இருக்குது, எங்கள் அப்பா நம்பர் என் நம்பர் அடிக்கணும். அவன் சொன்னால் டெலிடெக்ஸ் இருக்கும் வீட்டில் வந்து இந்த நம்பர் வரதுலாம் இருக்கும், பெரிய டிவி கனமான டிவி. தட்டி பார்த்துட்டு 2 நாள் எடுத்தான். தட்டி பார்த்துட்டு பாருணும், தட்டி பார்த்தோன்னே நம்பர் அடிச்சிருக்கு. அவன் சொன்னால் ஒரு ஒலி எடுத்தான், 100 ஒலி எனக்கு கொடுத்தான். அப்புறம் மாதமாயிட்டாங்க, புள்ள பிறந்தது சேம் ஃபேஸ், ஆம்பளை பையனுங்க எல்லாம் அங்கே மட்டமாக பேசுனாங்க. பாரு புருஷன் வருதில்லை, கொழுந்துருங்க மாதமாயிட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி பேசினா பிடிக்காது. அவங்கவுங்க பர்சனல் அவங்கவுங்க பர்சனல் தான். அவங்கவுங்க இது வந்து அவங்கவுங்கள தான் இருக்கும். ஓ அவங்க பேசாத முஸ்லீமே, ஓ இங்கே பேசாத கிறிஸ்டியனு, எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. மனசனா முதல் பார்க்க கற்றுக்கணும், மதம் ஜாதி பார்க்க தெரியாது எனக்கு. ஸோ எவ்வளோ எடுத்தான்னு தெரியல, ஏன்னா எனக்கு இப்போ தான் தெரியுது எல்லாரும் ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு. இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க 350 ரூபா வாங்கிட்டு ஓடிட்டாங்க, டெலிகாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இந்த பக்கத்து எவ்வளோ எடுத்தானே தெரில. எனக்கு 100 வழிக்கு வேணான்னு, நீ கஷ்டப்பட நீ வச்சுக்கோ. அப்போ கூட அந்த ஒயர்லாம் செய்வேன், பிளாக்லாம் செய்வேன், எடுத்துகிட்டு வந்து மோட்டரில் எடுத்துகிட்டு வந்துட்டு செய்வேன். எனக்கு காசு இவர் தான் ஒரு நாளைக்கு 10 வழி தானே கொடுக்க சொல்லுவாங்க. 3 வருஷமாக 10 வழி தான். அப்போ அந்த குழந்தை புள்ளியை வர பார்த்துக்கிறான்னா அவன் கேட்டால் வந்து காசு கொடுத்துட்டு போகிறேன் 5 வழி. எனக்கு வந்து அந்த 10 வழி தான். அந்த 10 வழியில் தான் வாழ்க்கை நடத்தணும், பில்லு எடுத்துகிட்டு வரணும். மிச்சம் 20 காசோ இல்லை 50 காசோ ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டேன்னா அந்த பையன் போயிட்டானா அவங்க அம்மா லீவு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்கன்னா ஒரு வாரம் லீவ்லாம் எனக்கு போரிங்காக இருக்கும். வாங்கி சாப்பிட்டு ஒரு வாட்டி தான் மாமியும் ஐஸ்கிரீமும். யார் வீட்டு காசை யார் பாழாக்குறது? பில்லை பார்த்துட்டு எங்கே மிச்ச காசு அப்படின்னு நான் சொன்னேன். ஐஸ்கிரீமா சத்தியம் இல்லையா, ஐஸ்கிரீமோ மாமியும் சாப்பிட்டேன். ஏன்னா எனக்கு மெச்சூரிட்டியில் ஆசிரமத்தில் வந்தாலும் இதெல்லாம் பழகிடுச்சு. போட்டு அடித்து யார் காசை யார் பாழாக்குறதுன்னா 50 காசுக்கு மாதமாக இருக்கும்போது அதான் சொன்னலை. அவங்களுக்கு ரோஜா இருக்குது, வெத்தலை கொள்ளை இருக்குது, பவுலிங் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ வந்தோடனே நம்பர் அடிச்சிச்சு, காடி வாங்கினாங்க. பிள்ளை ஸ்டூடெண்ட்டு மாதமாக இருக்கும்போது அவங்க தான் எல்லா உறுப்பும் கொடுத்தாங்க. அவங்க வந்து என்னோட பாதியில் தான் இருப்பாங்க. அவங்க பேர் கஸ்தூரி தான், இவரோட மச்சானுவாங்க, பிணைங்கிறவங்க. பொம்பளை வந்து பத்து வராங்க ரவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிணைக்காரங்க. ஆனால் அங்கே தான் இருந்தாங்க ரவாங்க. எங்கள் மாமனார் வீட்டு முன்னுக்கு இருந்தாங்க, கண்ட்ரி ஹவுஸு. அப்போ சட்டையெல்லாம் எடுத்து கொடுத்தவங்க எல்லாம் போட்டுக்கோன்னு முன்னுக்கு குஞ்ச வயிறு சின்னதாக இருக்கிற வரைக்கும் ஓகே, முட்டி வரைக்கும் இருக்கும். வயிறு பெருசாக முன்னு குஞ்சா பின்னால் தெரியும், பின்னால் குஞ்சா முன்னுக்கு தெரியும். அப்பயும் முடியாது, செக்கப் போகிறப்ப போடணுமே. அப்போ நான் காசு கேட்டேன், இந்த மாதிரி மாதமாக இருக்கிற சட்டை இது வீட்டுக்கு தான் போட முடியும், வெளியே போனால் செக்கப்லாம் போட முடியாது, காசு தங்க. அது இவங்க கொடுக்கல தெரியுமா, யாரோ கொடுக்குறாங்க காசு. எல்லா நகையும் என்னோட நான் சம்பாரிச்சது, 4 மடங்கு சம்பாரிச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் பொழைக்க வச்சு மருந்து குடித்தாலும் அடித்தாலும் என்னால் தாங்க முடியாமல் 2 டீப்பு முடியலாம் மொட்டை அடிச்சுக்கிட்டு பாத்ரூமில் போயிட்டு என்னால் முடியல, அடி தாங்க முடியாது. மூக்கு வாய் மண்டையெல்லாம் பிறந்துடும். அப்படி தான் அடிக்க சொல்லுவோம். கண்ணி போய் 3-4 மாதம் அப்படியே கிடக்கும். மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு மறந்து ஒரு வாட்டி ரவுண்டாப்பு குடிச்சிட்டு கொள்ள வச்சுருக்கோம்ல, ரவுண்டாப்பு குடிச்சிட்டு பொழைக்க வச்சு வேலை செய்ய வைக்கிறானுங்க, கொடுமை பண்ணுறானுங்க. வீட்டில் இவங்கெல்லாம் கொடுமை பண்ணுறாங்க, எனக்கு தெரியாதுல்ல. அப்புறம் 50 வழி கொடுத்து போய் செக்கப் கொடுத்தாரு. அதில் ஒன்றும் சொன்ன இந்த மாதிரி வெளியே செக்கப் போனால் இது கட்டையாக இருக்குது, குனிஞ்சா தெரியுது அப்படி சொன்னோன்னே 50 வழி கொடுத்து 2 சட்டை. எனக்கு தெரியும் அதில் வாங்க முடியாதுன்னு. போயிட்டு கேட்டேன், ஒரு சட்டை 45 வழி போட்டிருந்துச்சு. அப்புறம் சொன்னேன் எவ்வளோ குறைக்க முடியும்னு. குறைக்க முடியாதுனாங்க. அப்புறம் குறைக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் ஒரு வேலைனா எனக்கு மட்டும் வேறு வேலை போவாங்க. நான் போகிறப்பே அங்கே சொல்லிடுவாங்க, ஃபோன் அடிச்சு
டபுளாக போடு அது திருடிடுச்சு, டபுளாக போடு அது திருடிடுச்சு, டபுளாக போடு திருடிடுச்சு. அதனால 45 வெள்ளி சொல்லிட்டான பரவாயில்ல. 38 வெள்ளியோ நம்ம கொடுத்தாங்க. ஏன் இன்னும் இருந்துச்சு, 50 வரைக்கும் இருந்துச்சு நல்லா அழகழகா. ஏன்னா அந்த காசு இருந்தால் எனக்கு உதவும். அதனால ஒரு சட்டியை நான் 4 பிள்ளைங்களுக்கும் பச்சிருக்கேன். செக்கப் போகிறப்ப 4 ப்ரெக்னன்சிக்கும் நான் அந்த சட்டை தான் பாய்ச்சேன். இன்றைக்கி வந்து எப்படி காமிக்கிறாங்கன்னா, என் பிள்ளைங்க ஏமாத்த தான். என் வீட்டுக்காரையும் அனுப்பி விட்டுட்டு வாரம் வாரம் பார்க்க வெளியே உட்காந்துட்டு அழுவார். இன்னமும் நான் விரட்டி அடித்த மாதிரி பசமரத்துக்கு ஆளுலாம் போவாங்க. நான் இன்னும் விரட்டி அடித்த மாதிரி அந்த நெட்வொர்க் வந்து சொல்லிக் கொடுக்குது. நான் தான் திமிரு, நான் தான் வந்து இப்போ எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு விரட்டி அடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி பாய் ஃப்ரெண்ட்லாம் நாக்காக்காரவங்க நாக்கா பாய் ஃப்ரெண்ட் படிக்கும்போது கூட்டிகிட்டு வந்துட்டு என் பிள்ளைங்க ஏமாற்றுதுங்களாம். என்ன மாதிரியே என் பிள்ளைங்களாம் பாய் ஃப்ரெண்டை ஏமாற்றிட்டு பாய் ஃப்ரெண்ட் அழுகுறானுங்களாம். எல்லாமே பொய் தெரியுமா. எங்கள் மேலே அப்பயே என்னையும் அப்படி தான் செஞ்சாங்க. இன்றைக்கி என் பிள்ளைங்களும் அப்படி செய்கிறாங்க. யாரும் காப்பாற்ற போகிறா? யாரும் காப்பாற்ற போகிறா? ஒன்று வச்சு என்னை வச்சு சாப்பிட்டதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். வாழ்க்கை பூரா மறந்து குடித்தாலும் விட மாட்டாங்க. இன்றைக்கி 4 பிள்ளைங்களும் மாட்டியிருக்கு. என்கிட்ட இழுத்துட்டு போயிட்டு வெளியே போய் கோவிட்டுக்கிட்டேன். அப்போனா இன்னும் லாக்டவுன் போடல. வெளியே பிள்ளைய சுத்த விட்றாங்க. 4 வயசில் கை வைக்கப்பட்டு யாருமே எனக்கு கேட்கல. இந்தோனேசியா கரிச்சு வீட்டு வேலை கரிச்சு என்னை ஏசுகிற வரைக்கும் என் பிள்ளைங்களை விட்டு தெருவில் அலைய வச்சு இன்றைக்கி சின்ன பிள்ளையும் வளர முடியல. அம்மாட்ட ஒன்று அப்பாட்ட அவன் கொஞ்ச நேரம் போனால் அப்பா கூட, கொஞ்ச நேரம் வந்து அம்மா கூட குடும்பமாக வளர்ந்ததில்லை. இப்படி அடித்து அங்கே உடச்சி அங்கே என்னென்னமோ சொல்லி ஆசை அப்படியே தான். அப்புறம் இவரும் பக்கத்தில் படிக்க விட மாட்டார். அதான் கொடுத்துட்டாங்களே மாமியா. அவங்க சொன்னாங்க, இல்லை கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் அவன் கல்யாணம் பண்ணிட்டான், அம்மாவும் இல்லை. அம்மாவும் இல்லைன்னு இல்லை பாட்டி. இவங்க பிளான் பண்ணி ட்ராமா பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கானுங்க. போயிட்டாங்க. பாட்டி வந்து அவங்க மின்னுக்கு கடை வச்சுருக்காரு, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, எனக்கு ஆள் இல்லை, சங்கரி கல்யாணம் பண்ணிட்டான், எனக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு. அவன் ஜேபிக்கு வரணும், இங்கே வரணும் இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு அப்படி சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே கஷ்டமாக இல்லை. அப்போ இவர் வேலைக்கு போனார்னா 2 வாரம் கூட சென்று வருவார். 2 வாரம் கூட சென்று வருவார். முக்கால்வாசி இந்த இம்ப்ளான் என்னமா செய்யும், வர நேரத்துக்கு இந்த வாரம் 2வது வாரம் வந்துச்சுன்னா அடுத்த வாரம் 3வது வாரம் வராருன்னா அப்போ தான் பீரியட் வரும். சரியாக விட மாட்டாங்க. எதாவது கீழே படுக்க வைக்கிறாங்களே. அதில் அந்த பையனை போட்டு நான் நினைக்கிறேன் அப்போ தெரியாது, அவன் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி பார்த்துக்கணும். அந்த பையன் 22ஆம் தேதி 2ஆம் மாதம். ஸோ இவங்க சொல்லி எடுத்தது என்னது. அப்புறம் வேலைக்கு போகல. நான் வீட்டில் தான் இருப்பேன். எல்லாம் கேட்டபோது வேலைக்கு போக மாட்டேன், அதான் சத்தியாவரத்துலாம் வீட்டிலே தான் இருப்பேன், வேலை விட்டுட்டு தான் நின்றுட்டு தான் வந்தேன். பார்த்தா ஒரு 2 வாரம் கூட இல்லை, ரவாங்க டோலில் வேலைக்கு போகிறது எனக்கு பிரச்சனை இல்லை. கல்யாணம் பண்ணியிருக்கோம், பக்கத்துலேயும் விட மாட்டேறாங்க, சண்டை மூட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க. சொன்னதுக்கு இவங்க மூட்டில் சொல்லி தந்து அந்த மாதிரி பம்பை இழுத்து விட சொன்னாங்க. ராத்திரி வேலைக்கு அப்போ சத்யா நீ அங்கே போகாத, தாத்தா வீட்டுக்கு கடை தாத்தா வீட்டுக்கு இங்கேயே பெரியப்பா பெரியம்மா கூட போகக்கூடாது, வந்தால் அடிப்பேன் பாட்டி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி தான். அப்புறம் என் குழந்தை வரான், சத்யா போய் கடை என் வீட்டுக்கார் அங்கே இருக்கார், ரவாங்க அங்கே கிளேங்கில் வேலையில் ப்ராஜெக்டில் இருக்கார், காப்பாடில். சத்யா நீ போய் பாட்டி வீட்டில் படுத்துக்கோ. நான் சொன்னேன் யார்கிட்ட, அவரும் இல்லை என் கூட படுத்துக்கிட்டோம், மெத்த மேலே தான் படுப்பேன், என் கூட படுத்துக்கிட்டோம். இல்லை அன்னிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சத்யா அனுப்பிவிடுங்க சத்யா. என் வீட்டுக்காரர் இருக்கும்போது போவாதன்றாங்க, என் குழந்தை வரும்போது போய் அங்கே படுன்றாங்க. என்ன கதை. என் குடும்பம் செய்யலை. ஸோ ராத்திரி வேலைக்கு போகிறப்ப எங்கடா நான் பிடிச்சி வச்சுக்குவேன். ஏன்னா குழந்தை ஒண்டி நான் ஒண்டி. சத்யா கூட போய் அப்போ என்ன செய்ய பார்த்துருக்காங்க, கல்யாணம் பண்ணல 3வது குழந்தை. ஸோ அன்றைக்கெலாம் வந்து மனசில் கல்லம் இல்லை கவனம் இல்லை. ஸோ எவ்வளோ ஒதுக்கி கேட்டுட்டேன், என்னென்னமோ செஞ்சுட்டேன், டிவிலெலாம் வெளியாக்கிட்டேன். இந்த 5000 வெளியிட்ட போட்டு ஸ்டெப் பண்ணி கொடுத்து போராடி அழுந்து பஸார் இது ராயா வந்தால் பஸார் வருமே, அந்த குவியெலாம் இருப்பாங்களே புக்கா பஸாக்கு, எவ்வளோ போராட்டம். மென்டல் ஹாஸ்பிட்டல் வருது, போலீஸ்காரன் வந்து விரட்டுறான், அவங்க விரட்டுறான், இவன் விரட்டுறான், நம்பருக்கார மாஃபியாவை வச்சு பேச சொல்கிறாங்க. எவ்வளோ செஞ்சுட்டேன், என்னால் முடியல. இன்ன வரைக்கும் நான் கேட்குறதுலாம் என் குடும்பத்தை தான். என் வீட்டுக்கார குடும்பம் செய்யலை. கல்யாணம் பண்ணதுல அந்த 2 மாதம் அவங்க வீட்டுக்கு மாமனார் வீட்டுக்கு போகும்போது
அவங்க 2வது சம்சாரத்தோட அண்ணன் மகளை வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அழுவ மூட்டிக்கிட்டு, ஸோ எல்லாமே இவங்க செஞ்சாங்க. நான் எப்படி இதில் ஸோ யாராச்சும் முடிஞ்ச எனக்கு என் குடும்பம் வேணும். எல்லாத்தையும் தின்னுட்டு இன்றைக்கி அவ்வளோ தூரம் வந்தோடனே இன்றைக்கி சாவடிக்க பார்க்குறானுங்க. அப்போ யாரோ வந்து புதுசாக வந்திருக்கணும், இல்லை சம்மந்தப்பட்டவன் எல்லாம் முடிஞ்சிடுச்சு சாவடிச்சிருவோம் அப்படி சொல்லிட்டு தமிழங்களும் உதவி இல்லை. சீனன்ட்ட போய் கொடுத்து சீனை வச்சு வாங்கி விட்றான். இதுதான் சாமி ஒன்று 4 மடங்கு வேலை செஞ்சு திருடிடுச்சுன்னு குடும்பம் பண்ணுறானுங்க. பாத்ரூம் கழுவுறது. சரி, நான் திருடலை அப்படி தான் சொன்னாங்க. இப்போ என் மகன் என்ன செஞ்சிச்சு, அதுவும் வேலைக்கு போனால் 3 மாதம் சென்று வந்தவங்க கூட 33 வழி 36 வழி அப்படி போகுது. அந்த துணி கடையில் வந்து வேலை செய்யுது. ஆனால் என் மகன் வந்து என்ன மாதிரி 30 வழியிலே நிற்கிது. ஆனால் எல்லா வேலையும் செய்யணும் 30 வழியிலே நிற்கும். ஸோ இவங்களுக்கு என்ன வேணும் கேட்டால் திருடிச்சு. என்கிட்ட இல்லை, அங்கே சொல்லி வைக்கிறாங்க, என்கிட்ட சொல்கிறது இல்லை. நேராக வந்து சொல்லிட்டா நான் தான் சொல்லிடுவேன் திருடிடுச்சின்னு. அப்படியே பணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் இவங்க எனக்கு தெரியல. இந்த உண்மை வெளியே வந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ என் பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்களாம் ஏன் பண்ணாங்க, தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க, படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. எங்கே இருக்காங்கன்னு 4 வருஷம் வரவே இல்லை. படிக்க போயிட்டேன். எங்கள் அம்மா மாதிரி சிக்கு வந்துருச்சு, வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு. படிக்க ஆகிட்டேன். 4 வருஷம் தெரியல. அப்போ லாக்டவுன் திறந்துச்சு. அப்புறம் என் மகன் கையை பிடிச்சிட்டு இங்கே யாரு கூட பொந்தை கடிச்சிட்டு போகுதுன்னு கூட்டாளி அனுப்பிவிட்டாங்க. ஸ்கூல்லலாம் சொல்லி வச்சுருக்கு. நான் அடுத்த பிள்ளைங்களே இங்கே வந்து முஸ்லீம் பிள்ளைங்களை நான் காப்பாற்றி, எங்கள் அப்பாவும் அவர் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது முஸ்லீம் இந்த ரோட்டில் இருப்பாங்களே அவங்களாம் கொண்டு வந்து கை வராமல் கால் வராமல் எண்ணெயெல்லாம் போட்டு தடவி ஆசிரம் பார்த்து சேர்த்து விடுவார். ரோட்டில் விட மாட்டார். அந்த மாதிரி போனோம். எங்கள் காஜாங்கெலாம் போனோம் எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு. அதை அவங்க தான் பிரிஞ்சு அடிப்படி சண்டைன்னு இப்படி தானே செஞ்சானுங்க. 2வது சம்சாரம் எடுத்துட்டு அதே மாதிரி தான் எனக்கும் சொல்லி கொடுத்தாரு. முஸ்லீம் பிள்ளை படிக்காமல் இருந்துச்சு. அவங்க பிணைங்கிறவங்க, அவங்க தமிழவங்க தான், பிணைங்கிறவங்க. ஒரு 40 வயசு ஒரே ஒரு பிள்ளை தான் முஸ்லீம். நல்லா அழகாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக இருப்பாங்க. அப்போ இந்த கிழமை இருந்தாலும் அன்றைக்கி கல்யாணம் பண்ணி செக்ரி போஸ்ட்க்கு அனுப்புனாங்களா ரவாங்க்கு கிளாக் வேலைக்கு. அவன் கையை வச்சான்னு சொன்னாங்க. கம்மாள் மாதிரி 9 அவதாரம் 10 அவதாரம் வந்துக்கிட்டு இருக்காரு, தசாவதாரம். அப்போ அதே ஆள் தான் அங்கே பார்த்தாலே இங்கேயும். ஆனால் எனக்கு தெரியல, அவ்வளோதான். வச்சா தள்ளிக்கிட்டு ரோஜா போட்டுக்கிட்டு ஒரு எங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலை அப்படிங்கிறதுக்கு எல்லாமே காசு இல்லை. புலா பசார் போயிட்டு வருவாங்க முஸ்லீம் இடத்துக்கு மேக்காது. எல்லாமே காசு இல்லாமல் எடுக்கிறதே பற்ற மாட்டேது. கரண்ட் பில்லு கட்டல, தண்ணி பில்லு கட்டல. ஏன்னா இவங்களுக்கு 40 வயசுக்கிட்ட தமிழவங்க பிணைங்கிறவங்க. பட் அவங்க வீட்டுக்கார் வந்து ஊரில் வந்து இந்தியாவில் வந்து பொண்டாட்டி பிள்ளை பேர பிள்ளைங்க வரைக்கும் இருக்குது. வயசான ஒரு அந்த கிழவன் தான் நினைக்கிறேன். தள்ளிக்கிட்டு ரோஜா தள்ளிக்கிட்டு. அப்போ நான் என்ன செஞ்சேன், நீங்கள் கவர்மெண்ட்டில் இங்கே வந்து பஜ்ஜிக்கானு இருக்கிறீங்களான்னு. ஆமாம், அங்கே போய் ஒரு சூடா கேளுங்க, இந்த மாதிரி நான் வசூல் பண்ண போகிறேன், எனக்கு காசு பத்தலைன்னு. எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து சிங்கப்பூர் டாலர் வரைக்கும் டொனேஷன் எடுத்து கொடுத்து $140 கொடுத்து மலேசியா காசு ஒரு $250. பிள்ளையை போய் படிக்க வைங்கக்கா. ஆனால் ஒரு 2 வெள்ளி எடுத்துகிட்டு 4 வெள்ளி கொடுத்தேன். $2 எடுத்துகிட்டு 4 வெள்ளி கொடுத்தேன் மலேசியா காசுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஷீட். அப்போல்லாம் வந்து 3 வெள்ளி தான் கொடுத்தேன். வேணாமோ இவ்வளோ செஞ்சுருக்க, சும்மா எடுத்துக்கோ, 2 வெள்ளி தானே நம்ம சிங்கப்பூர் காசு. நான் அப்படி இல்லைக்கா, இதே என் தம்பி சிங்கப்பூர் வேலை செய்ய அவன்கிட்ட எடுத்தால் ஒரு 2 வெள்ளி, அது வேறு கணக்கு. நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களுக்காக எடுத்த காசு உங்கள்கிட்ட தான் இருக்கணும்னு சொன்னேன். இப்போ அதை கூட என்ன சொல்லியிருக்காங்க, சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு டொனேஷன் எடுத்துக்கிட்டு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் பப்பில் பிள்ளைங்களை பார்க்காம புருஷனை பார்க்காம ஆடிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் வாங்குறா, யார் செய்கிறான்னு கூட தெரியல. அப்போ அந்த பிள்ளை வந்து நான் தோட்டக்கடையில் வேலை செய்யும்போது நிஷா வந்துச்சு. ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. பார்த்தேன், ஸ்கூல் சட்டிலாம் வாங்கி இப்போ ஸ்கூலுக்கு போணுச்சு. ஒரு வாட்டி தோட்டக்கடையில் கேஷியராக வேலை செய்யும்போது ஜேபியில் வந்துச்சு. அப்பா நம்பர் எடுக்க சொன்னார். வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு நம்பர் எடுத்துகிட்டு போணுச்சு. கிறிஸ்டின் பிள்ளைங்க, நாய்க்கிற பிள்ளைங்க, பிறக்க வச்ச பிள்ளைங்க, சூடாக ஒன்று தான் இருக்குது பிறக்க வச்சது சின்ன வயசில். அவங்களுக்கு கார்டியனாக வருது. ஆனால் அன்றைக்கி இவங்களாம் அம்மா அப்பா விட்டுட்டு லவ் பண்ணும்போது நான் சொன்னேன், எனக்கே 4 பிள்ளைங்க இருக்குக்கா, என்னால் வந்து இந்த பிரச்சனை லவ் பிரச்சனை 15 வயசில் பார்க்க முடியாதுக்கா. அப்படி பின்னால் ஏதாச்சும் ஒன்று ஆனிச்சுன்னா அப்படி ஏன் மேலே பையனை கூப்பிடுன்னு பேசுனாங்க. கிறிஸ்டியனு எல்லாமே பேசிட்டு பரவாயில்ல பையன் நல்லா தான் இருக்கான், சொல்லி கேட்கல. நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி பிரச்சனை ஆகிடுச்சு, வெளியே போயிடுச்சு. அப்போ அவங்க அம்மாட்ட போன சொல்லிட்டு, அது சொன்னால் கேட்க மாட்டேதுக்கா, அவங்க கூட போயிட்டே இருக்குது, விட்டுரு அப்படி மாதமாக ஆகணுன்னு விட்டுட்டு போயிட்டான்.
விட்டுட்டு போனோடனே நான் தான் அது கூட்டாளி வீட்டிலேருந்து கரண்ட் கூட இல்லை, கைகாலெலாம் புண்ணு சலம் வச்சு கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் நான் போகவே கூடாதுன்னு நினச்சேன். சண்டை போட்டு பாய் ஃப்ரெண்ட் தான் முக்கியம் போகிறப்ப மாதமானோட மாமியார் விரட்டணுன்னு கூட்டாளி வீட்டில் இருக்குது. அப்போ பங்கிடங்க தான் சொன்னாங்க, கூட்டிகிட்டு வந்து எல்லாமே செஞ்சேன். சலை வச்ச காலெல்லாம் ஆற்றி 15 வயசில் வந்துச்சு. பிள்ளை பிறந்து 3 வருஷத்துக்கிட்ட ஒரு 5 காசு கொடுத்ததில்ல. வேலைக்கு போனால் ஆத்தா கம்பெனிக்கு என்னென்ன சொல்கிறாங்க, பிள்ளைங்களை கொண்டு வந்தால் படிக்க வைக்கணும். நானே 4 பிள்ளை வச்சுருக்கேன், எப்படி படிக்க வைக்கிறது? அப்படி சம்பாரித்து வீட்டுக்கு கொடுக்குது, படிக்க வைக்கணும். அது காசெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் நகை வாங்கிட்டு ஆடக்கூடாது. அப்படியே ஒரு 20 பேர் இப்படி தான் செய்யுங்க. எங்கே போனாலும் ஆள் அனுப்பி நான் பப்பில் தான் ஆடுவேணும் அப்படின்னு. நாய்கரை பிள்ளை சீன பையன் சமுன்னு ஃபோனை பிடுங்க வந்தானுங்க. டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது ஃபோனை பேசும், இருட்டில் காடியில் போகிறப்ப எடுத்துகிட்டு போய் கேட்டை திறந்து 16 17 கேட்டை திறந்து உள்ளுக்கு போ, அம்மா பங்கன்னு வேலைக்கு போயிருக்கேன் வரலன்னு உள்ளுக்கு போனேன். எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டேன். இன்றைக்கி சீனா அடிக்க சொல்கிறாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட அனுப்பி குடும்பத்தோடு இங்கே வரதான் சிங்கப்பூருக்கு இடம் இல்லையா தங்குறதுக்கு. அப்படியே ஆள் பேசி விடுறது. 2 வருஷம் இருப்பாங்க, 3 வருஷம் இருப்பாங்க. கண்டு பிள்ளை ஏறிடும், தண்ணி பிள்ளை ஏறிடும். ஆனால் பரவாயில்ல நம்ம ஒரு அனாதை வீடு இல்லைன்னா என்ன பண்ணுறது, அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒன்று. ஆனால் இப்போ தான் தெரியுது 4 வருஷம் முன்னுக்கு எல்லாமே வந்து எல்லாத்தையும் ஏற்றி விட்டுட்டு கரண்டு பில்லு தண்ணி பில்லு எல்லாம் காசை பாய்ச்சிட்டு 50,000 பாய்ச்சிட்டு வீடு நைஷா கவர்மெண்ட் வீடு அது. அப்புறம் பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற புதுசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஒரு பிள்ளைக்கு அதே அவங்க ஆளுனா வந்து 200 வெள்ளி 300 வெள்ளி கொடுக்கும் கவர்மெண்ட். நம்ம ஆளுனா 100 வெள்ளி. அதையும் பத்தாம எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ பேங்க்ரப்ஸில் விட பார்க்குறாங்க. அதான் எனக்கு தெரியல, இவ்வளோ காசு சாப்பிட்டுக்கானுங்க, இவ்வளோ பணம் சாப்பிட்டுக்கானுங்க. திருடிடுச்சு 4 மடங்கு வேலை மருந்து குடித்தாலும் பொழைக்க வச்சு திருப்பி வேலை கொடுக்குறாங்க. வேலைக்கு போனேன். என்னத்துக்கு இதை செய்யணும்? சரி, நான் அப்புறம் திருப்பி பண்ணுறேன்.